அபிஷேகத்துக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற ஒரு பெயர் கிரவுன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. அபிஷேகத்துக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற ரெண்டாவது பெயர் ஏசாயா 28 அதிகாரத்தை எடுங்க. மூணாவது வசனத்தை வாசிங்க. எப்பிராயிம் உடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். அடுத்தது வாசிங்க. வல்லமையும் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பாகிய வாடிய புஷ்பம் பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அது தன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனியைப் போல இருக்கும். அந்த வல்லமையும் பராக்கிரமும் உள்ள ஒருவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறான். அது எத்தனாவது வசனம்? ரெண்டாவது வசனம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் அவ்வளவுதான். அபிஷேகத்தினுடைய இரண்டாவது பெயர் திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன். எனக்கு ஜெபிக்க முடியாதப்போ என் கூட இருக்கிறது திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன். நாம் பலவீனப்பட்டு கிடக்கும்போ என் கூட இருக்கிறது திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன். 5 மணி நேரம் ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ண 5 மணி நேரம் ஜெபிக்க முடியும். என் கூட இருக்கிறது திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன். 10 மணி நேரம் ஆவியில் நிரம்பணும்னு நான் நினைச்சா என்னால் முடியும். ஏன்னா என் கூட இருக்கிறது திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன். ஆவிக்குரிய போர்க்களத்தில் இறங்கி யுத்தம் பண்ணணும்னு நான் நினைச்சா என்னால முடியும். ஏன்னா என் கூட இருக்கிறது திராணியோ வல்லமையோ பராக்கிரமம் உள்ள ஒருவன். கை தட்டி சொல்லுங்க. எனக்கு மெதுவா பேசுங்க. எனக்கு பலன் இல்லை. என் கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர். எனக்கு திராணி இல்லை. என் கூட இருக்கிறது வல்லமையும் பராக்கிரமம் உள்ள ஒருவர். கை தட்டி வா திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல ஆவியில பேசுங்க. மக்கத்தனா அல் மகத்தனா ரியாத்தனா அல் ஹந்தரா ரேலந்தரா ரியாந்தரா அல் பந்தரா. அபிஷேகம் உள்ளவன் ஆபத்தானவன். அவன் சத்துருவுக்கு ஆபத்தான